Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல்ல டிராவலர்ஸ் அண்ட் டிராவலாக்ஸ் இந்த பார்ட் பார்க்க போறோம். ஸோ டிராவலர்ஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஓல்டு பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவங்க வந்து வழி கண்டுபிடிப்பாங்க சி ரூட் மூலமா எந்தெந்த இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்றவங்க வந்து ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க, ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை தான் வந்து டிராவலாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிராவலர்ஸ் அண்ட் டிராவலாக்ஸ் யார் யார் டிராவல் பண்ணாங்க, அவங்களோட டிராவலாக்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். Marco Polo, a Venetian traveler, visited when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. Marco Polo was twice in Koyal, which was a port city presently in Thoothukudi district of Tamil Nadu. It was full of ships from Arabia and China. Marco Polo tells us that he himself came by a ship from China. According to Marco Polo, thousands of horses were imported to the southern India by sea from Arabia and Persia. ஸோ இந்த டிராவலர்ஸ் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மார்க்கோ போலோ அவரை பத்தி. இவர் வந்து வெனிஸ் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அந்த நாட்டோட ஒரு டிராவலர். அவர் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்றாங்க. இந்தியாவில பர்டிகுலரா தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது 13th செஞ்சுரி 13ஆம் நூற்றாண்டுல வராங்க. அப்போ பாண்டியா கிங்டம் தான் வந்து லீடிங் பவர்ல இருக்கு. அவங்க தான் வந்து தமிழ்நாட அதிகமா ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கோ போலோ வந்து 2 தடவை காயல் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடம் வந்து இப்ப தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அந்த அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அவரு ஷிப்ல வந்திருக்காங்க. சைனால இருந்து ஷிப்ல வந்திருக்கிறாங்க. அண்ட் it was full of ships from Arabia and China. Marco Polo tells us that he himself came by a ship from China. ஸோ மார்க்கோ போலோ அப்படின்றது சைனால இருந்து இந்தியாவுக்கு ஷிப் மூலமா வந்திருக்காங்க. மார்க்கோ போலோ என்ன சொல்றாருன்னா, அவர் வரும்போது அவர் பார்த்த விஷயங்கள் அவர் சொல்றாரு. அரேபியா அண்ட் பெர்ஷியா அப்படின்ற 2 கண்ட்ரீஸ்ல இருந்தும் இந்தியாவுக்கு வந்து thousands of horses வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அரேபியா அண்ட் பெர்சியால இருந்து நிறைய ஹார்சஸ் வந்து இங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அல்பெருனி. இவர் வந்து 11th century. Al-Biruni accompanied Muhammad of Ghazni in one of his campaigns and stayed in India for 10 years. ஸோ இவர் வந்து இந்தியால 10 years வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. The most accurate account of Muhammad Somnath expedition is that of Al-Biruni. As learned man and a scholar, he travelled all over India trying to understand India and her people. He learnt Sanskrit and studied the philosophy of India. In his book, Tahqiq-i-Hind, Al-Biruni discussed the Indian conditions, systems of knowledge, social norms and religion. ஸோ அல்பெருனி அப்படின்றவங்க 11th centuryல வந்திருக்காங்க. அவர் வந்து 10 years வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஒரு நல்லா படித்த ஒரு மேதை. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தோடனே சான்ஸ்கிரிட் கத்துக்கிறாங்க. நிறைய இந்தியா பத்தின கல்ச்சர் பத்தின விஷயங்கள், அவங்களோட பேசிக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் எழுதின புக் வந்து தஹ்கிக்-இ-ஹிந்த். ஸோ இந்த புக் வந்து அல்பெருனி எழுதுறது. இந்த புக்கில் அவர் வந்து இந்தியனோட கல்ச்சர், சிஸ்டம்ஸ், நாலேஜ், சொசைட்டி எப்படி இருந்தது, ரிலிஜன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன் ஐபின் பட்டுட்டா 14th centuryல வந்திருக்காங்க. அண்ட் அரப் பார்ன் மொராக்கோ ஸ்காலர். அதாவது இவர் பிறந்தது வந்து அரேபியால. அண்ட் he was a Morocco scholar. Traveled from Morocco right across North Africa to Egypt and then to Central Asia and India. ஸோ இவர் வந்த வழி சொல்றாங்க. மொராக்கோல இருந்து நார்த் ஆப்பிரிக்கா, அப்புறம் ஈஜிப்ட், அப்புறம் சென்ட்ரல் ஏஷியா, அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இந்த ரூட்ல அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவரோட டிராவலாக் பார்த்தீங்கன்னா ஹிஸ் டிராவலாக் ரிஹ்லா அப்படின்றது த டிராவல்ஸ் அப்படின்னு மீனிங். கண்டைன்ஸ் ரிச் டீடைல்ஸ் அபவுட் த people and the country he visited. ஸோ அவரோட டிராவலாக்ல அவர் எங்கெல்லாம் போயிருக்காரு, அவர் என்னென்ன நாடுகளை பார்த்திருக்காங்க, எந்த வழியில போயிருக்காங்க அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. According to him, Egypt was rich then because of the whole of the Indian trade with the West passed through it. ஸோ அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்தியால இருந்து வெளியே போற அந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே அந்த ஈஜிப்ட் வழியே தான் போகணும் அப்படின்றதுனால ஈஜிப்ட் வந்து ரொம்ப வளமான நாடா இருந்திருக்கு. அப்போ Ibn Battuta tells us of caste in India and the practice of sati.
ஸோ இது வந்து அவரோட பீரியட், அவர் 14th செஞ்சுரியில இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவரோட பீரியட்ல அவர் வந்து இந்தியாவில் இந்த கேஸ்ட் சிஸ்டம் பத்தியும் அந்த சதி பிராக்டிஸ் பத்தியும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. சத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபும் கூட அந்த அந்த நெருப்பிலே விழுந்து இறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சதி நடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஐபிஎன் பட்டேட்டா வர பீரியட்ல வந்து இந்தியால பிராக்டிஸ்ல இருந்தது. We learn from him that Indian merchants were carrying on a brisk trade in foreign ports and Indian ships in the seas. He describes the city of Delhi, a vast and magnificent city. Those were the days when Sultan Muhammad bin Tughlaq transferred his capital from Delhi to Devagiri, Dawlatabad in the south, converting this city into a desert. ஸோ இவர் அந்த பீரியட்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இவர் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்தபோது இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் அதிகமாக இருந்தது அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி இருந்தது. இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருந்தது. அண்ட் டெல்லி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவர் வந்தபோது முகமது பின் துக்ளக் அப்படின்ற ஒரு சுல்தான், இவர் வந்து ஸ்லேவ் டைனஸ்டியோட ஒரு சுல்தான். இவர் என்ன பண்றாருன்னா டெல்லியில இருந்து தேவகிரிக்கு அவரோட கேபிட்டலை மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அவரோட முகமது பின் துக்ளக்கோட கேபிட்டல் டெல்லியா இருந்தது. ஐபிஎன் பட்டேட்டா வர பீரியட்ல வந்து அதை தேவகிரிக்கு மாத்தினாங்க. தேவகிரி அப்படிங்கிறது தௌலதாபாத், சவுத் இந்தியால இருக்கிறது. ஸோ அவர் வந்து கேபிட்டலை மாத்திர பீரியடா இருந்தது அது. இன் த சவுத், Vijayanagara had many foreign visitors who left behind their detailed accounts of the state. An Italian named Niccolo Conti came in 1420. Abdul Razak came from Hart, the court of Great Khan in Central Asia, in 1443. Domingo Pius, a Portuguese traveler, visited the city in 1522.